இந்த பொண்ணோட புருஷன் துணியில இருந்த பிளாஸ்டிக் நிறத்தை வச்சு தன்னோட புருஷனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கும்னு சந்தேகம் வருது. சோ அது யாரா இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறா. கடைசியில பார்த்தா அது இவ புருஷனோட ஆபீஸ்ல வேலை செய்யற செக்ரட்டரி தான் கண்டுபிடிச்சிடறா. அதே பொண்ணுதான் இவ போயிட்டு இருக்கிற ஜிம்முக்கும் வரா. சோ அவளை நேர்ல பார்த்ததும் அடிக்கணும்னு கோவம் வருது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து ஜிம்ல பார்ட்னர் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு எங்களோட காதலை யாராலையும் பிரிக்க முடியாது, எங்களுக்குள்ள இருக்கிறதா உண்மையான காதல்னு சொல்றா. அதுல கோவம் வந்து அவளை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறா. அதுல இருந்து ரெண்டு பேருக்குள்ளயும் ஈகோ வந்துருது. சோ இவ வேணும்னு அவன் கூட இன்னும் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இவங்க கல்யாணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ். இவ கொஞ்சம் குடும்ப பாங்கான பொண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு பொறுப்பா வீட்டையும் குழந்தை பாத்துக்கிற பொண்ணா இருக்கா. ஆனா அவனுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு. சோ அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணை பார்த்து அவனுக்கு காதல் வந்துருது. இப்ப இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுல இருக்கிற ஈகோவால அவன் ஆபீஸ்ல பிடிச்சி வச்சுட்டு அவனை வீட்டுக்கு விட மாட்டேங்கிறா. அவளும் நைட் ஷிப்ட்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல தங்கிடுறான். அப்படி இருக்க ஒரு நாள் நைட் இவங்க குழந்தைக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. போற வழியில அவ புருஷனுக்கு போன் பண்ணிட்டே போறா. ஆனா அவன் இங்க செக்ரட்டரி கூட பிஸியா இருக்கிறதுனால போனை கண்டுக்க மாட்டேங்கிறான். எப்படியோ அவளை கூட்டிட்டு போய் நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்து காலையில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறா. சொல்லுங்க மக்களே, இதுல யார் மேல தப்பு இருக்கு? கணவன் மேல தப்பு இருக்கா, இல்ல மனைவி மேல தப்பு இருக்கா, இல்ல இந்த சமுதாயத்து மேல தப்பு இருக்கா? சந்தேக புத்திய ஏன்னு சொல்லி கணவர்மார்களை சந்தேகப்படும் மனைவிகளா, இல்ல மனைவிமார்கள் சொல்லி சந்தேகப்படும் கணவன்மார்களா? யாருக்கு மேல தப்பு இருக்கு? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.